இப்போ உங்களுக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, தைராய்டு இருக்குது. இப்படி ஏதாவது வந்து க்ரானிக் காம்ப்ளிகேஷனோட ப்ராப்ளம் உங்கள் உடம்புல இருக்குன்னா, தயவு செஞ்சு நீங்கள் இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கிறீங்கனாலும், கொலஸ்ட்ரால் இருக்குனாலும் அந்த மெடிசனை ஸ்டாப் பண்ணாதீங்க. ஒரு 1 மந்த் எடுத்துகிட்டு திருப்பி 1 மந்த் கழித்து போடுறது, இல்லை கொஞ்ச நாள் விட்டுட்டிங்கன்னா அதோட காம்ப்ளிகேஷன் கண்ணால் பார்க்குறோம். பிபி டேப்லெட் ரெகுலராக போட்டுட்ருக்காங்க, நடுவில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, உடனே வந்து அவங்களுக்கு பிபி ஹையாகி ஸ்ட்ரோக் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வருது. நீங்கள் அலோபதியோ, ஹோமியோபதியோ, சித்தாவோ, ஆயுர்வேதாவோ உங்களுக்கு பிபி சுகர் இருக்குன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு டேப்லெட் போடுறீங்கன்னா அதை ரெகுலராக எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் உங்களுக்கு க்யூர் ஆகிருக்குன்னா நீங்கள் நிப்பாட்டலாம். இல்லை அது சரியே ஆகலைன்னா தயவு செஞ்சு டேப்லெட்ஸை நிப்பாட்டாதீங்க. அப்படி நிப்பாட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்குன்னு என்ன பண்ணி அந்த பிரச்சனை சரியாகும், பிபி எனக்கு கூடாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன வழிமுறைகள் பண்ணணும், சுகர் குறையிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு பார்த்து கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் தான் நிப்பாட்டணுமே தவிர, இல்லை லைஃப் லாங் உங்களுக்கு எடுக்கணுன்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணாதீங்க. அதனால நிறையா காம்ப்ளிகேஷன் வருது.